அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு தரேன். இன்னைய டேட் பார்த்தீங்கன்னா 3/4/2024. இன்னைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம என்ன ஏபிசி போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். நம்ம செஞ்ச ஒரு சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் ஒரு நல்ல கெஸ்ஸிங்க்கு போக முடியும். உங்களுக்கு அது பயன் தரும் வகையில் இருக்கும்னு பார்க்குறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 161 209 தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் ரிசல்ட்டாக கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருவோம்னு பார்ப்போம். நாம் போர்டுக்குள்ளே கொடுத்த ஏபிசி அண்ட் 3 டிஜிட் ஆல் போர்டு இதான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 2 நாளாகவே நம்ம ஒரு தோல்வியில் தான் கொடுத்துருக்கோம். சி போர்டில் 9 மட்டும் பாஸ் பண்ணியிருக்கு, 0வும் வந்திருக்கு. ஆனால் அந்த 0வில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது எப்படி மிஸ்டேக் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஜிட்டில் நம்ம சி போர்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோன்னு பார்த்துக்குங்க. இங்கேயும் சி போர்டு பி போர்டில் என்ன வருதுன்னு பார்த்துக்குங்க. இதுலேருந்தும் ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு ஒரு தேடலுக்குள்ளே நம்ம போயிடுவோம். நேற்று நம்ம என்ன தவறு பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் 8030 வரும்ன்ட்டு ஏ போர்டுக்குள்ளே சூஸ் பண்ணோம். ஆனால் டைரெக்டாக 3080 இந்த கிராஸில் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 30 கொடுத்துருக்காங்க. நம்ம 8030 இந்த கிராஸில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க டைரெக்டாக 30ன்னு கொடுத்துருந்தாங்க. நாம் பண்ண மிகப்பெரிய தவறும் இதுதான். அதுக்காக தான் நான் உங்களை முழு வீடியோவும் பார்க்க சொல்கிறேன். ஏன்னா நான் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதுக்காக தான் சொல்கிறேன், முழு வீடியோவை பாருங்கன்றது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வின்னிங் தேவைப்படும். ஏன்னா வின்னிங் தேவைப்பட்டால் தான் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்களில் தோய்வு பெறாமல் விளையாடுவதற்கு உங்களுக்கு ஊக்கமாகவும் இருக்கும். சின்ன வெற்றி கிடைச்சா தானே நீங்கள் விளையாட முடியுன்ற அடிப்படையில் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஆலோசனையும் கிடைக்கும். எப்படியெல்லாம் ரிசல்ட்டு மாறி வரும், நம்ம என்ன தவறு செய்கிறோன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனோன்னா நம்ம செய்கிற தவறு உங்களுக்கு தெரியாது. டெய்லி நீங்கள் ஏபிசியை பார்த்தே போட்டு தோல்வி பெறது தான் மிச்சமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரோம். நீங்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 2739 வந்திருக்கு. இதை வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இடம்ன்றதுக்காக. 39 தான் 2739. இப்போ பார்த்தீங்கன்னா 27391 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். கீபோர்டுக்குள்ளே 1 பாஸ் பண்ணுமான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை 91 இருக்குது, 91 வரணும்னா என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 98 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 91 அல்லது 98 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 94ம் பாஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சாட்டுக்குள்ளே 27398 இல்லை 9 தான் வந்திருக்கு. அதனால் நம்ம இந்த 2 ஆப்ஷனும் எடுத்திருக்கோம். 94 வந்து இந்த சாட்டில் மட்டும்தான் அது குறிப்பிட்ட இடத்துல பாஸ் பண்ணியிருக்கு. அதுக்காக நம்ம அதை வராதுன்னு சொல்ல முடியாது, வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் இதையும் உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 309 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 9 இருக்குது, சென்ட்ரலில் 9 இருக்குது. 309. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 820 இருக்குது, 820 இருக்குது. இப்போது 04 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வர வாய்ப்பு இருக்குமான்னு பி போர்டில் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 05 வருமானு எதிர்பார்க்குறேன். பி போர்டில் 45 கொடுக்குறேன். இங்கே ஒரு ஆப்ஷன் 07 இருக்குது. 07ம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 07 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 17 எதிர்பார்க்குறேன், 27 எதிர்பார்க்குறேன். ஏன்னா
7 இருக்குது, 2 7 இருக்குது. ஒருவேளை 7 ஏ போர்டில் பாஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குமா, பி போர்டை தாண்டி ஏ போர்டுக்கு போகுமான்றது தான். அதனால தான் நான் பி போர்டில் சூஸ் பண்ணலை. நீங்கள் பி போர்டில் இது பாஸ் பண்ணால் 07 அடிப்படையில் வருமானு பாருங்கள். இதையும் உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்துக்குங்க. நான் ஏ போர்டில் 7 தரேன். ஏன் 7 தரேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8 2 இருக்குது, 8 2 இருக்குது. இங்கே பாருங்கள் 8 2 9 இருக்குது, 8 2 9 இருக்குது, இல்லை 8 2 7 இருக்குது, 8 2 9 இல்லை 8 2 7 இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை அடிப்படையாக வச்சு நம்ம 9 இல்லை 7 வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்றும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 9 இங்கே பாஸ் பண்ணால் இங்கே 7 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 1 7 பாஸ் பண்ணால் இங்கே 9 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி 2 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஏ போர்டில் 1 வரவும் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா 8 2 1 2 1 2 1 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 2 1 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் 1ஐயும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவு இந்த சார்ட்டையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்டுங்களையும் வாட்ச் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் எடுத்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் தான். இது எல்லாம் உங்களுக்கு படுதான்னு மட்டும் பாருங்கள். பட்டா பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் பயன்படுத்திங்க. நம்ம இந்த ஏபிசி கெஸ்ஸிங் பண்ணும்போது செய்கிற தவறுகளை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிங்க. ஏன்னா தவறு செய்யாமல் யாருமே கெஸ்ஸிங் கொடுக்க முடியாது. தவறு செய்கிறத மெயினாக அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தா தான் நம்ம தவறு செய்யறதுலேருந்து நீங்கள் மாறி ஒரு நல்ல நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது ஒரு நல்ல வின்னிங்கே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஃபுல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பாதியிலே வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறது, இல்லை வெறும் ஏபிசியை மட்டும் பார்க்குறது. வெறும் ஏபிசியை யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம செய்கிற தவறுகள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சரியான நம்பரை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. நம்மளும் அதை வாட்ச் பண்ணுறோம். அதுலேருந்து மாறி தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்பர் உங்களுக்கு நான் சரியாக எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறேன். எல்லாமே ஒரு படிப்பனை தான் நம்ம கற்றுக்குறோம். சரி, இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங். 4 5 கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே பியில் தான் இருக்குது. ஏன் ஆல் போர்டில் 4 5 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 5 3 9 5ன்னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா 3 9 4ன்னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 305ம் வரலாம், 304ம் வரலாம். இந்த ரெண்டு நம்பர்ஸுமே ஒன்று சி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை பி போர்டுக்குள்ளே போகலான்ற அடிப்படையில் 4 5 45ம் வரலாம், 54ன்னு வரலாம். இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆல் போர்டில் 4 5ன்னு தரேன். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. நிறைய கெஸ்ஸிங்கு இதனுக்குள்ளே உலாவும். அதை சுருக்கி நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். இதை பாருங்கள். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம். அந்த தவறுகள் பார்த்து நீங்கள் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சரியான நம்பரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு இதுவை பார்க்குறது மிகப்பெரிய முக்கியம். அதை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் கெஸ் பண்ணுற விதமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.